அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ டுக் சார்ஜ் அஸ் சேர்பர்சன் ஆஃப் ஐசிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐசிசியின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐசிசி அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், அதனுடைய தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்சா அவர்கள். சரிங்களா? அடுத்தது, who is set to be appointed as the new chief minister of Maharashtra? மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சராக யார் நியமிக்கப்பட உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது இல்லையா? சோ இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக யார் வர இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் வர இருக்காங்க. அடுத்தது, which of the following state has set up an endangered species conservation fund with a corpus of 50 crore அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த மாநிலம் 50 கோடியில் அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதியை அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சமீபத்துல தமிழக அரசாங்கம் தான் இந்த தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத 50 கோடி ரூபாய் நிதியின் கீழே உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை சர்வே பண்ண போறாங்க. சர்வே பண்ணி அந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மேப் பண்ண போறாங்க. மேப்பிங் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதனுடைய அந்த வாழ்வாதாரத்தை அசஸ் பண்ணி நமக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லாம ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேங்களா? சோ எங்க வச்சு கன்சர்வ் பண்ண போறாங்க அப்படின்னா போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த பயோடைவர்சிட்டி சைட்ஸ், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ்குள்ளேயும் வச்சு கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் இருக்க போது, வெளியே வச்சும் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் இருக்க போது, சாக்ரெட் க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தோம்னா இந்த சாக்ரெட் க்ரோவ்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நமக்கு பார்த்தோம்னா காட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய நடுவுல பார்த்தோம்னா ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும். அதை சுத்தி வந்து இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்லாம் அந்த கோயில் அதை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் நிர்வகிச்சு அதை பார்த்துப்பாங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்லாம். ஸோ இந்த சாக்ரெட் க்ரோவ்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணி நமக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ண போறோம் அப்படிங்கறத தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த சாக்ரெட் க்ரோவ்ஸ் அப்படிங்கறத பயோடைவர்சிட்டி சைட்டாவும் அனௌன்ஸ் பண்றதுக்கான பிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதாக இந்த செய்தி குறிப்புல தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது பொதுவா பார்த்தோம்னா நமக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்லாம் கன்சர்வ் பண்றதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இந்த ஃபண்ட் 50 கோடியை வச்சு இந்த ஃபண்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஃபண்ட் பார்த்தோம்னா நமக்கு சர்வே, மேப்பிங், ப்ரொடெக்ஷன், கன்சர்வேஷன் இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் பயன்படுத்த போறோம். சரிங்களா? அடுத்ததா, எய்ட்ஸ் எலிமினேஷன் டார்கெட் செட்டப் பை WHO இஸ் கேட்டிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பால் அமைக்கப்பட்டுள்ள எய்ட்ஸ் ஒழிப்பு இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் பார்த்தோம்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள எய்ட்ஸ் நோயை ஒழிக்கணும் அப்படிங்கிறதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எய்ட்ஸோட இன்சிடென்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க 0.23% ரொம்ப குறைவாக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இது இன்னமுமே குறைவாக தான் இருக்கு. தமிழ்நாடு பார்த்தோம்னா 0.16% தான் இந்த எய்ட்ஸோட இன்சிடென்ஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? கடைசியா பார்த்தோம்னா which state has the high HIV prevalence in adults அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளம் வயதினரிடையே HIV பாதிப்பு அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இளம் வயதினர் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா HIV பாதிப்பு அப்படிங்கிறது மிசோரம் மாநிலத்துல தான் இருக்கு. மிசோரம், நாகாலாந்து அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல பார்த்தோம்னா அதிகமான HIV பாதிப்பு அப்படிங்கிறது இளம் வயதினரிடையே காணப்படுது. இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா பஞ்சாப்லயும் இதே போன்ற ஒரு நிலை ஏற்படுவதாக நேற்று நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த கேள்வி வந்திருக்கு. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.